கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்மணி ஜெபம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளோடு பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் அதில் 15ஆம் வசனத்தை நம்ம கூட எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நம்ம வீடுகளில் இருக்கிறவங்க, நாம் இந்த வசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆதியாகமம் 28:15 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது என்று யாக்கோபுக்கு தேவனாகிய கர்த்தர் அவன் ராத்திரியிலே அவன் சோத்திரம் பாருங்கள், நடுராத்திரிலே கல்லுகளை எடுத்தவன் படுத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்திலே தோன்றி அவனோடு கூட பேசுகிறார். ஆமென். ஒரு ஏணி அந்த யாக்கோபுக்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அதே போல் அந்த இடத்துல அவன் தூங்கி கொண்டு எடுத்து எந்திரிச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட முகமுகமாக சோத்திரம் வசனம் சொல் 28ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 13:12 கூட எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமும் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியையும் உனக்கு உன் சந்ததிக்கும் தருவே. 28:14 உன் சந்ததியின் மேல் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கவும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள்லாம் ஆஸ்வதிக்கப்படும் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபுக்கு ஒரு வழியும் தெரியல. அவங்க அனுப்பும் பொழுது அவன் நடுராத்தில் என்ன செய்வதென்று அவன் திகைத்து கொண்டிருக்கிற வேளையிலே கூட அவன் படுத்திருக்கும் பொழுது ஆண்டவராக தேவன் பாருங்கள், கல்லை தூக்கி வச்சு இந்த யாக்கோபு படுத்து கிடக்கிறான். கல்லை தூக்கி வச்சு படுத்த யாருக்குமே அவன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கான். ஆனாலும் பாருங்கள், அவன் எதை குறித்து சிந்திக்கலை. அவன் படுத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசி, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இந்த நாளிலே கூட ஆண்டவராகிய தேவன், ஒருவேளை நீங்கள் மூளைக்குள்ளே முடக்கி கிடக்கிறீங்களா, இல்லை என் வாழ்க்கை, என்னுடைய தலகாணி, என்னுடைய படுக்கை ஒரு கல்லை போல ஒரு முள்படுக்கையை போல இருக்கிறது என்று பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறா, நீங்கள் பரம்புவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த யாக்கோபு பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற இடத்துல ஆண்டவர் தரிசனமாகி பார்த்தீங்கன்னா ஒரு ஏணியை அவன் வைக்கப்பட்டதை பார்க்கிற முடியுது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடத்துலையும் கூட நீங்கள் வசிக்கிற இடத்துல கூட உங்களுக்காக ஆண்டவர் தம்முடைய தூதர்களை இந்த இடத்துல பாதுகாப்பாக, அது மாத்திரமல்ல பரலோகத்துக்கும் சோதனை இருக்கிற இடத்துக்கும் வானத்தின் வாசலாக சோதனை உங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த யாக்கோபை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவர் நிச்சயமாக அவனுக்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் கர்த்தர் நிறைவேற்றினது போல நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட எந்த நிலைமையிலும் நீ இருந்தாலும் இந்த நாளிலேயும் கூட ஆண்டவங்க பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பரம்புவீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஒருவேளை உங்களை பார்த்து யாராவது மன வேதனைப்படி பேசியிருக்கிறாங்களா? ஒருவேளை நீங்கள் துரத்தப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை முடக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் வழியாய் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்று இந்த நாளிலே கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இடத்துல ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுகிறதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நான் கைவிடாமல் இதுவரையும் பாதுகாத்த தேவன் இந்த மாதம் முழுவதிலும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவராக இயேசு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமான ஆண்டவர், யாக்கோபோடு பேசின ஆண்டவர் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், நான் உன்னோடு பேசின வார்த்தைகள், நான் உன் குடும்பத்தோடு பேசின வார்த்தைகள், நான் உன் ஊழியத்தோடு பேசின வார்த்தைகள் நிச்சயமாய் அது நிறைவேறும், அது தாமதிக்காது என்ற வார்த்தையின்படி
கர்த்தர் இந்த நாளிலே கூட இப்படிப்பட்ட வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிறவர் இருக்கிறார். அந்த வசனத்தின்படி ஆதியாகமம் 28 அந்த 15 நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து நீங்கள் சத்தமாய் வாசித்து ஆண்டவரே நீங்கள் கைவிட மாட்டீங்க, எனக்கு சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தை பிடிச்சி ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தை பிடிச்சி கெஞ்சி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இந்த மாதத்திலே இந்த நாளிலே நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார் என்பதில் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை பலப்படுத்துவாராக. இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை அப்படியாக வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவாராக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. சோதராம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களுக்கும் இந்த நாளிலே கூட ஆண்டவரே சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடு என்று சொன்ன கர்த்தர் இந்த பிள்ளைகள் எதிலெல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ இந்த நாளிலும் கூட நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன கர்த்தருடைய வல்லமை உன்னுடைய பிள்ளைகளை தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உன்னுடைய வல்லமை பாய்வதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீ அப்படியாக செய்யப்படுறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுமா? ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்திலே சந்திப்போம். ஆமென்.